அனைவருக்கும் இனிய வணக்கம். சர்வதேச நிலவு தினம் 2025 இன்டர்நேஷ்னல் மூன் டே 2025. இந்த சர்வதேச நிலவு தினம் எதற்கு கொண்டாடுகிறோம், எதனால் வந்தது என்பது பற்றிய அரிய தகவல்களுடன் இன்று உங்கள் ரமேஷ். முதலில் எதற்காக இந்த சர்வதேச நிலவு தினத்தை கொண்டாடுகிறோம் என்று பார்ப்போம். இந்த சர்வதேச நிலவு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மனிதன் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்த நாள்தான் இந்த ஜூலை 20. இதை முன்னிட்டு தான் சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சர்வதேச நிலவு தினத்தை கொண்டாடுவதற்காக யூஎன் சென்ட்ரல் அசம்பிளி அவர்கள்தான் யுஎஸ் அறிவித்தார்கள். அப்போலோ 11 திட்டத்தின் கீழ் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக ஜூலை 20, 1969 நிலவில் கால் வைத்தார். இந்த மனிதகுல நிலவு பாய்ச்சலின் ஒரு ஆரம்ப புள்ளியான இதுதான் சர்வதேச நிலவு தினம் கொண்டாடுவதற்கு ஒரு அடிகோல் இட்டது. இந்த இன்டர்நேஷ்னல் நிலவு தினத்தில் என்ன செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம். இந்த சர்வதேச நிலவு தினம் கொண்டாட வேண்டும் என்று யூஎன் கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. 76 இது இன்டர்நேஷ்னல் அவேர்னஸ், அதாவது நிலவை பற்றிய ஆராய்ச்சிக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த இன்டர்நேஷ்னல் நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி நம்ம மனிதனின் அச்சீவ்மெண்ட், ஹியூமன் அச்சீவ்மெண்ட் என்று சொல்கிறோம். இந்த நிலவில் சென்று ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனாக நிலவை பற்றிய ஆராய்ச்சி இது இருந்தது. நிலவில் மனிதன் தரையிறங்கிய இந்த ஒரு அருமையான தருணம். அதையும் நினைவு கூற வேண்டும். அதேபோல் இந்த விண்வெளி பயணமானது மிகவும் பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியானதாக, ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதை முன்னிறுத்தியும் இந்த சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் செய்யும்போது அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொலாபரேட்டிவாக இந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதை ஊக்குவிக்கும் பொருட்டும் இந்த சர்வதேச நிலவு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த இன்டர்நேஷ்னல் மூன் டே, சர்வதேச நிலவு தினம் 2025 என்பது ஒரு கரும்பொருளில் கொண்டாடப்படுகிறது. அந்த கரும்பொருள் தான் ஒன் மூன், ஒன் விஷன், ஒன் ஃபியூச்சர். அதாவது ஒரே நிலவு, ஒரே கொள்கை, ஒரே எதிர்காலம் என்று தமிழில் கூறலாம். இந்த ஒரே நிலவை ஒரே குறிக்கோளுடன் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்தால் இந்த மனித குலத்திற்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்பதை நினைவு கூறும் பொருட்டு இந்த சர்வதேச நிலவு தினம் 2025 கொண்டாடப்படுகிறது. மனிதன் முதலில் நிலவில் காலடி பதித்த அந்த நிகழ்வை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் நிலவில் காலடி வைத்த தடம்தான் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலவானது அனைவருக்கும் மிகவும் பிடித்த நிலவு. நாம் சிறு வயதாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போதே நமது தாய் நிலவை காட்டி சோறு ஊற்றி இருப்பாள். நிலவை நாம் சிறு வயது முதலே ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலவை தொலைநோக்கி வழியாக பார்க்கும்போது இந்த படத்தில் தெரிவது போல் மிகவும் அழகாக நமக்கு தெரியும். அந்த நிலவில் உள்ள மேடு பள்ளங்களை பார்க்க முடியும். அதே போல் இந்த நிலவானது நமது பூமியை சுற்றி வருகிறது. அதுவும் நமக்கு நாம் அறிந்ததே. இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சி எப்படி தொடங்கப்பட்டது என்பதை பார்ப்போம். முதலாக இந்த விண்வெளிக்கு செல்வது, ராக்கெட் தயாரிக்கிற தொழில்நுட்பம்லாம் பார்த்தோம்னா முதலில் எதிரி நாட்டுகளை தாக்குவதற்காக ஒரு போர் நடவடிக்கைக்காக இந்த ஒரு ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. முதலில் இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை திப்பு சுல்தான் தான் பயன்படுத்தினார். அவர் ஒரு ஏவுகணைக்காக ஒரு மிசைல் உருவாக்குவதற்காக அந்த ராக்கெட் திட்டத்தை செயல்படுத்தினார். அதிலே அந்த ராக்கெட்டில் மேலே அழிவு பொருளை வைத்து அனுப்பினால் அதை ஏவுகணை என்கிறோம். அதுவே நமக்கு பயன்படக்கூடிய செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்பினால் அது ராக்கெட் என்று கூறுகிறோம். முதலில் ஒரு அழிவு பாதைக்கு தான் இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தொழில்நுட்பம் படிப்படியாக முன்னேறி, ராக்கெட் தொழில்நுட்பம் முன்னேறி நாம் விண்வெளிக்கு செல்லும் வரை ராக்கெட் தொழில்நுட்பம் இப்போது உயர்ந்து இருக்கிறது. இந்த விண்வெளி பயணத்தில் 2 நாடுகளிடையே
மிகுந்த போட்டி நிலவியது. அதாவது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. ஸோ இந்த இரண்டு நாடுகள் தான் விண்வெளியில் போட்டி போட்டு கொண்டிருந்தன. இந்த இரண்டாவது வரக்கூடிய அமெரிக்கா தான் இந்த விண்வெளி போட்டியில் கடைசி இடத்துல இருந்தது. ஏனென்றால் உலகில் 2 நாடுகள் மட்டும்தான் போட்டியிடப்பட்டது. ஸோ அந்த போட்டியில் 1957 ஸ்புட்னிக் என்ற முதல் செயற்கைக்கோளை ரஷ்யா அனுப்பி முதலில் செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு என்ற பெயர் பெற்றது. அக்டோபர் 4 தான் அனுப்பியது. ஸோ இதை வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். அதன் பிறகு 1958 எக்ஸ்ப்ளோரர் 1 என்ற செயற்கைக்கோளை அமெரிக்கா அனுப்பியது. விண்வெளிக்கு யார் முதலில் செல்வது என்ற போட்டியும் நிலவியது. அதன்படி 1961 யூரி காகரினை ரஷ்யா விண்வெளிக்கு முதலாக அனுப்பி விண்வெளிக்கு முதல் சென்ற மனிதன் என்ற சாதனையை தனக்கே உறுதியாக்கியது. அதன் பிறகு 1962 ஜான் கிளான்ஸை விண்வெளிக்கு அனுப்பியது அமெரிக்கா. அதன் பிறகு நிலவில் யார் முதலில் தரையிறங்குவது என்ற போட்டி நிலவியது. அதற்காக ஜான் கென்னடி அமெரிக்க அதிபர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர் இன்னும் 10 ஆண்டுகளில் நிலவுக்கு மனிதனை அனுப்பி மீண்டும் அவரை பூமிக்கு அழைத்து வர வேண்டும், அதற்காக அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகள் செய்யும் என்று ஓர் அறிவிப்பை அறிவித்தார். அன்று முதலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த திட்டத்துக்காக பணியாற்ற தொடங்கினார்கள். அதில் 1966 பிப்ரவரி 3 லூனா 9 என்ற செயற்கைக்கோளை முதலில் நிலவில் தரையிறக்கி ரஷ்யா சாதனை படைத்தது. அதன் பிறகு இந்த போட்டி இன்னும் வேகம் எடுத்தது. நிலவில் முதலில் மனிதனை தரையிறக்குவோம் என்றும் நாசாவின் அமெரிக்கா மிக வேகமாக செயல்பட்டு 1969 இந்த ஜூலை 20 நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை முதலாக தரையிறக்கியது. அந்த ஜான் கென்னடி அறிவித்த அந்த அறிவிப்பு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனிதனை நிலவில் இறக்கி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று மே 25, 1961 ஜான் கென்னடி அறிவிக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து நிலவை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக தலை சிறந்த ராக்கெட்டுகள்லாம் தயாரிக்கப்பட்டன. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்காக சாட்டன் 5 என்ற ஒரு அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டு நாசா தயாரித்தது. இந்த சாட்டன் 5 ராக்கெட் வழியாக தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் குழுவினர் நிலவிற்கு சென்று திரும்பி வந்தார்கள். இந்த நிலவுக்கு செல்வதற்காக ஒரு அப்போலோ 10 திட்டங்கள் முன்னோட்டமாக செய்யப்பட்டன. இதில் முதலில் செய்யப்பட்ட அப்போலோ திட்டங்கள் அது வெற்றி அடையாமல் தோல்வியில் முடிந்தாலும் அதன் பிறகு அப்போலோ 6, 7, 8 போன்ற திட்டங்கள் வெற்றியில் முடிவடைந்தன. அதனை பிறகு அப்போலோ 11 திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் கமாண்டராகவும் மைக்கேல் கொலைன் கமாண்ட் மாடல் பைலட்டாகவும் எட்வின் ஆல்ட்ரின் லோனார் மாடல் பைலட்டாகவும் இந்த 3 பேர் ஜூலை 16, 1969 இந்த அப்போலோ 11 திட்டத்தின் வழியாக விண்வெளிக்கு புறப்பட்டார்கள். ஸோ இந்த சாட்டன் 5 ராக்கெட் தயாரித்தது பார்த்தோம்னா ஸோ இவரோடைய பங்கு மிகவும் முக்கியமானது. ஸோ இதனோட உயரம் பார்த்தோம்னா 363 அடி, அதாவது 110.6 மீட்டர். இதனுடைய விட்டம் டயாமீட்டர் 33 அடி 10.1 மீட்டர். இதனுடைய வெயிட் பார்த்தா 2,08,000 இவ்வளோ கிலோ. அதே மாதிரி இதில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. இதனோட ஆல்டிடியூட் 170 கிலோமீட்டர். ஸோ இதனோட பேலோட் 43,500 கிலோ ஸோ கொண்ட இந்த சாட்டன் 5 ராக்கெட் ஏவப்பட்டது. இந்த சாட்டன் 5 ராக்கெட் 3 பாகங்களை கொண்டது. அந்த 3 பாகங்களை தான் இந்த படத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த 3 பாகங்களானது கமாண்ட் மாடல், சர்வீஸ் மாடல், லோனார் மாடல் என்று அழைக்கிறோம். இந்த 3 மாடல் வழியாக தான் நிலவிற்கு சென்றார்கள். ஸோ அந்த லோனார் மாடல் பார்க்குறோம். ஸோ லோனார் மாடல் தான் நிலவில் தரையிறங்கக்கூடிய பகுதி. ஸோ இதனுடைய வெயிட் ஆனது, இதனுடைய மாஸ் 10,334 கிலோ. ஸோ 1.7 மீட்டர் நீளம் கொண்டது. ஸோ இதை வழியாக தான் நிலவில் தரையிறங்கினார்கள்.
ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் ஆகிய இருவரும் இதன் வழியாக சென்று நிலவில் தரையிறங்கினார்கள். இந்த லோனார் மாடலை வடிவமைத்தது தாமஸ் கெல்லி என்ற ஒரு நபர்தான். ஸோ இவர்தான் லோனார் மாடல் தந்தை என்று அழைக்கிறோம். ஸோ நிலவில் தரையிறங்கிய இந்த ஃபோட்டோ தான் நாம் பார்க்கிறோம். ஸோ நிலவில் தரையிறங்கும் போதும் ஒரு நிமிடத்திற்கு முன்பு, அதாவது அந்த லோனார் மாடல் தரையிறங்குவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு அந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் செயல்படவில்லை. ஆகையால் மேனுவல் மோடில் தான் தரையிறங்க வேண்டும். அந்த மேனுவல் மோடில் எங்கே தரையிறப்பது என்று இங்கே தரை கட்டுப்பாட்டிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஸோ அந்த தகவல் டிஸ்கஸ் எல்லாம் முடியிருங்காட்டியுமே 30 செகண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தகவல் வருது, இன்னும் ஒரு நிமிடத்திற்கு தான் அந்த எரிபொருள் இருக்குது, அந்த ஒரு நிமிடத்தில் தரையிறங்க வேண்டும், இல்லைன்னா விபத்து ஏற்பட வேண்டும். அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஸோ விரைந்து செயல்பட்டு முடிவெடுத்து முடிவெடுக்கிறதுக்குள் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி மற்றொரு இடத்துக்கு அந்த மாடல் சென்று விட்டது. ஸோ அதை கட்டுப்படுத்தி நிலவில் தரையிறங்கினார்கள். ஸோ வெற்றிகரமாக நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் தரையிறங்கினார். அடுத்து ஆல்ட்ரின் தரையிறங்கினார். ஸோ அவர்கள் தரையிறங்கிய கால் பதித்த முதல் காலடி தான் இந்த படத்தில் பார்க்கிறோம். நிலவில் ஒரு அமெரிக்க கொடியை நாட்டினார்கள். ஸோ அவர்கள் நிலவில் இருந்த அந்த படத்தை இதில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸோ அதன் பிறகு இந்த மூன் லேண்டை பார்த்தோம்னா அப்போலோ 11 திட்டத்தில் ஜூலை 20, 1969 ஸோ 3 பேர் சென்று வந்தார்கள். அதன் பிறகு அப்போலோ 12 திட்டம் நவம்பர் 19, 1969 அன்றும், அதே மாதிரி அப்போலோ 14, 15, 16, 17 போன்ற பல்வேறு திட்டங்கள் வழியாக ஸோ நிலவிற்கு இதுவரை 12 நபர்கள் நிலவில் சென்று தரையிறங்கி அங்கிருந்து பல்வேறு பொருட்களை எடுத்துகிட்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த நிலவில் தரையிறங்கிய செய்தி ஸோ உலகம் முழுவதும் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த நிலவில் தரையிறங்கிய நிகழ்ச்சி வெளியிடப்பட்டது. அதே மாதிரி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இந்த நிலவில் தரையிறங்கிய அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. இதை உலக மக்கள் அனைவரும் ஒரு மிகுந்த உற்சாகமாக ஒரு கொண்டாட்டத்துடன் இதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு அப்போலோ 11 அந்த லோனார் சயின்ஸ் கான்ஃபரன்ஸும் நடந்தது. ஸோ இதில் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் பங்கு பெற்று அந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சி, அங்கே கிடைத்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ அந்த நிலவிலிருந்து அந்த விண்வெளி வீரர்கள் 21.6 கிலோகிராம் எடையுள்ள பொருட்களை அங்கிருந்து கொண்டு வந்தார்கள். இதில் ஒரு 50 பாறைகள் உட்பட, அதே மாதிரி அந்த ஃபைனான மண், அந்த நிலப்பரப்பு மண் உட்பட அதை 21.6 கிலோவுக்கு எடுத்து வந்தார்கள். ஸோ அவர்கள் எடுத்து வந்த அந்த பாறை போன்ற கல் பகுதியும் மண் போன்ற பகுதியும் ஸோ இந்த படத்தில் பார்க்கிறோம். ஸோ இதை பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து அந்த மூனோடைய அதனோட சர்ஃபேஸ் நிலப்பகுதி எவ்வாறு இருப்பது என்று பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடந்தன. அந்த அப்போலோ 11 திட்டத்தில் அவர்கள் செய்த ஆராய்ச்சியில் ஸோ 20க்கும் மேற்பட்ட அந்த மினரல்கள் ஸோ அந்த எர்த் பகுதியில் உள்ளதெல்லாம் அங்கே நிலவில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் அங்கே ஒரு பொருட்கள் உருவாக, அதாவது நம்ம ஆர்ஜன், ஸோ நம்மளுடைய ஆர்ஜன் அங்கே நிலவில் இருப்பது இதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 3 விதமான மினரல்கள் இந்த பூமியில் இல்லாத மினரல்கள் அங்கே இருந்தது. அப்பொழுது பூமியிலிருந்து நிலவு பிரிந்தாலும் வேறு ஏதோ ஒரு மோதலில் நிலவு உருவாகிருக்கலாம் என்பது இதன் மூலம் கண்டறியப்பட்டது. ஸோ இந்த மினரல் பார்த்தோன்னா அந்த ராக், ஸோ அப்போலோ 11 திட்டத்தில் அந்த விண்வெளி அறிஞர்கள், அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் அண்ட் கொலைன் சிவிங்கல் இவர்கள் 3 பேரும் கொண்டு வந்தார்கள். அந்த புதிதாக கண்டுபிடித்த அந்த மினரலுக்கு இவர்கள் 3 பேரையும் சேர்த்து ஆர்ம்லக்கோட் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதாவது ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் அண்ட் கொலைன் இவர்கள் 3 பேரும் அந்த முதல் 3 எழுத்துக்களை சேர்த்து அந்த மினரலுக்கு பெயரிடப்பட்டது. ஸோ இவர்கள் கொண்டு வந்த அந்த பாறை போன்ற சாம்பிளில் கார்பன் டேட்டிங் செய்து அந்த கல் 3 முதல் 4 பில்லியன் இயர் பழமையானது என்று கண்டறியப்பட்டது. ஸோ நமக்கு தெரியும் இந்த சூரிய குடும்பம் உருவாகி 4.5 பில்லியன் வருடங்கள் ஆகிறது. ஸோ அதன் பிறகு ஒரு 0.5 பில்லியன் இயருக்கு பிறகு இந்த நிலவு உருவாகிருக்கலாம் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஸோ அப்போ
நம்ம பூமிக்கு உருவான அப்புறம்தான் இந்த நிலவு உருவாயிருக்கு. அப்போ பூமியிலிருந்து பிரிந்து சென்று ஒரு இந்த நிலவு உருவாயிருக்கலாம். அதாவது பூமி உருவாகிய காலத்தில் ஏதேனும் ஒரு மோதல் நடந்து அதிலிருந்து நிலவு பிரிந்திருக்கலாம் என்பது இதிலிருந்து தெரிய வந்தது. அப்போ இதிலிருந்து நாம் கிடைச்ச ரிசல்ட்லேருந்து அந்த நிலவின் தரைப்பகுதியானது அந்த ஒரு குளிர்ந்த லாவாவால் ஆனது என்று தெரிய வந்தது. ஸோ நமது பூமி பகுதியும் பார்த்தோம்னா ஒரு பாறை போன்ற பகுதி மிகுந்த வெப்பமான பகுதியாக இருந்தது. அது திரும்ப குளிர்ந்து நமது புவி பரப்பு உருவானது போல் நிலவும் ஒரு காலத்தில் ஒரு வெப்பம் மிகுந்த எரிமலை குளமான லாவாவால் இருந்திருக்கலாம். அது குளிர்ந்து ஒரு பனிக்கட்டி போன்ற ஒரு லாவாவாக ஒரு பாறையாக உருவாகிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதே மாதிரி இந்த நிலவு மண் பகுதியில் இந்த சூரிய ஃபயல் பார்ட்டிகளாக நிறையா அதில் இருந்தது. ஸோ அந்த மெட்டீரியல்லேருந்து சூரியனோட இருந்த அந்த சோலார் விண்டு அதில் இருக்கலாம், அதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். ஸோ இந்த மண் பகுதி இதெல்லாம் ஆராய்ந்ததில் அந்த நிலவு எப்படி உருவாகியிருக்கலாம் என்ற பல்வேறு சோதனைகள் செய்து அதற்கான கண்டுபிடிப்புகளும் நடைபெற்றது. ஸோ அப்போ இதை வைத்து இந்த சூரியனோட பிஹேவியர், ஸோ ஆரம்ப காலத்திலேருந்து இந்த சூரியன் எந்த மாதிரி செயல்பட்டிருக்கலாம், சூரிய குடும்பம் எவ்வாறு உருவாகிருக்கலாம் போன்ற பல்வேறு கண்டுபிடிப்புகள் இதிலிருந்து தெரிய வந்தன. ஸோ முதலாக இந்த நிலவு சாம்பிளை ஆராய்ச்சி செய்ததில் இந்த நிலவில் டிஃப்ரெண்ட், அதாவது எரிமலை ஆக்டிவிட்டி இருந்திருக்கலாம் நமது பூமியை போல் இல்லாமல். ஸோ அதில் என்ன இருக்கும், ஒரு கிரஸ் ஏதாவது மோதல்னால் அங்கே ஒரு எரிமலை உருவாகிருக்கலாம், அது ரீசைக்கிள் நடக்கும்போது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி இந்த ராக் சாம்பிள்லேருந்து நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது 4 மில்லியன் இயருக்கு முன்னாடி உருவாகிருக்கும். ஸோ அதனால் இந்த நிலவு ஏற்கனவே இருந்த சாலிட் ஏதோ ஒரு பிளானட் அதிலிருந்து உருவாகிருக்கலாம், அல்லது சோலார் நெபுலா மூலமாகவும் இந்த நிலவு உருவாகிருக்கலாம் என்றதை பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் கிடைக்கப்பட்டன. ஸோ அந்த லூனார் மேக்மா ஓசன் பார்க்கிறோம். ஸோ அதனோட மேற்பகுதி, அதனோட அடிப்பகுதி பார்த்தோம்னா அந்த எரிமலை குழம்புகள் ஒரு திடமாக உருவி கிடைக்கப்பட்டது நமக்கு தெரிகிறது. ஸோ இதிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த இந்த சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா நம்ம டென்சிட்டி இருக்குது மேக்மா. ஸோ அதனுடைய இன்டீரியர் பார்த்தா 80% அந்த லூனார் மேக்மா ஒரு கடல் பகுதி போல் இருக்குது, ஒரு கிறிஸ்டலைஸாக ஒரு டென்சிட்டியான லெஸ் டென்சிட்டியான சாலிடாக அங்கே லூனார் மேக்மா இருக்குன்னு இந்த ஆராய்ச்சியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த நிலவானதும் நமது பூமி எப்படி ஒரு எரிமலை குழம்பு போல் ஒரு நெருப்பு குழம்பாக இருந்து அது குளிர்ந்து இப்பொழுது உள்ள பூமி மாதிரி உருவாகியதோ அதே மாதிரி தான் இந்த நிலவும் ஆரம்ப காலத்தில் ஒரு நெருப்பு பிளம்பாக இருந்திருக்கலாம். அது தற்போது உருகி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நிலவாக மாறியிருக்கலாம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஸோ இந்த அப்போலோ 11 திட்டத்தின் முடிவில் அந்த நிலவு உருவாகும் போது மிகவும் வெப்பமாக இருந்திருக்கலாம். அது அந்த மேக்மா ஆக்டிவிட்டி 800 மில்லியன் இயராக அதனோட ஆக்டிவிட்டி இருந்திருக்கலாம். அதன் பிறகு குளிர்ந்து இப்பொழுது உள்ள நிலவு உருவாகிருக்கலாம். அதே மாதிரி அதனோட சர்ஃபேஸ் பிளாங்கெட் நிறைய டஸ்ட்டு ரஃபிள் கண்டெய்னர் நிறைய இருக்குன்னு இதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது. அதே மாதிரி இந்த நிலவில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஏற்கனவே முன்னோ இந்த தற்போதோ உயிரினங்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் இந்த நிலவில் கிடைக்கவில்லை. அதன் பிறகு இந்த நிலவு அதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சுன்னா, நாம் சந்திரயான் 1 திட்டத்தின் கீழ் இந்த நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தோம். நம்ம சந்திரயான் 1 திட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் திட்ட இயக்குனராக இருந்தார். அதன் பிறகு அங்கே வாட்டர் மாலிக்குள், அதாவது திடமாக ஐஸ் ஃபார்மேட் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதே போல் இந்த மூணோட சர்ஃபேஸில் ஹீலியம் 3 அதிகமாக புகுந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டம், இந்த மூணு சர்ஃபேஸில் அதில் கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம சூரிய குடும்பம் எவ்வாறு உருவாகிருக்கலாம் என்பதற்கான பல்வேறு தகவல் கிடைக்கும். அதில் லோ கிராவிட்டி ரிசர்ச், நமது பூமியான கிராவிட்டி 9.8 மீட்டர்/செகண்ட் இருக்கிறது. இதே பூமியில் 1.6 மீட்டர்/செகண்ட் மிகவும் குறைந்த ஈர்ப்பு விசை இருப்பதால்
லோ கிராவிட்டி அதாவது குறைந்த ஈர்ப்பு விசை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த நிலவு ஒரு அடித்தளமாக அமையும் என்பதும் இதனுடைய கொள்கை. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் இந்த நிலவை நாம் ஆராய்ச்சிவதை மேலும் ஊக்குவிக்கிறது. இந்த நிலவால் தான் நமக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது சூரியன், சந்திரன், பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நமக்கு இந்த கிரகணங்கள் ஏற்படுகின்றன. ஸோ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இந்த நிலவு வந்து மறைத்தால் அப்பொழுது நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதுவே இந்த சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வந்தால் அப்போது நமக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணங்கள் தோன்றுவதற்கும் நிலவு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அதேபோல் நாம் விண்வெளியில் கண்டறிந்த 88 நட்சத்திர கோட்டங்களை விண்வெளியில் கண்டறிந்துள்ளோம். அந்த 88 நட்சத்திர கோட்டங்களில் இந்த நிலவு பயணம் செய்யும், அதாவது கிழக்கே உதித்து மேற்கே நிலவு மறைகிறது. அப்போ கிழக்கே உதித்து மேற்கே மறைய வரை அந்த நிலவு பயணம் செய்யக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் 27 நட்சத்திர மண்டலங்களாக கணித்துள்ளோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்தராதி, ரேவதி என்று 27 நட்சத்திரங்கள் வழியாக இந்த நிலவு பயணிக்கிறத வைத்து தான் இந்த நட்சத்திரங்கள் நாம் கண்டறிந்துள்ளோம். அதேபோல் இந்த 27 நட்சத்திரங்களையும் 2 நட்சத்திரங்களாக பிரித்து 12 ராசி மண்டலங்களாகவும் பிரித்துள்ளோம். இந்த ராசி மண்டலங்கள் உருவாவதற்கும் இந்த நட்சத்திரங்கள் கண்டுபிடிப்பதற்கும் இந்த நிலவு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. அதேபோல் வளர்பிறை, தேய்பிறை என்று இந்த நிலவின் பிறைகள் தோன்றுகின்றன. அந்த வளர்பிறை, தேய்பிறை தான் பிரதமை, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி முடித்து அடுத்து முதல் நாள் தோன்றும் நிலவை பிரதமை என்றும், 2வது நாள் துதிதை, அடுத்து திருதை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தி, பௌர்ணமி என்று இந்த நிலவின் பிறைகளை திதிகளாக வைத்துள்ளோம். வளர்பிறை திதிகள், தேய்பிறை திதிகள் என்று நாம் திதிகள் வைத்து அந்த நிலவின் பிறைகளை நாம் கொண்டாடுகிறோம். ஸோ இதற்கும் நிலவு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி பல்வேறு பண்டிகைகளும் இந்த நிலவை வைத்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த நிலவை ஆராய்ச்சி செய்வதால் என்ன நமக்கு கிடைக்கும் என்றால், இந்த டீப் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் செய்வதற்கு ஸோ எதிர்கால திட்டமான ஆர்ட்ரீம்ஸ் ப்ரோக்ராம், அதாவது நாசா மற்றும் சில நாடுகள் இணைந்து இந்த நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக திட்டமிட்டுள்ளன. அதே மாதிரி மார்ஸ் மிஷன், ஒரு செவ்வாய்க்கோளுக்கு நாம் செல்வதற்கு இந்த நிலவு ஒரு அடித்தளமாக இருக்கும். இங்கிருந்து நிலவுக்கு சென்று நிலவிலிருந்து செவ்வாய்க்கு சென்றால் நாம் குறைந்த எரிபொருளில் செல்லலாம். ஏனென்றால் புவியின் ஈர்ப்பு விசை காட்டிலும் நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு, அதனால் குறைந்த எரிபொருளை நாம் செல்ல முடியும். அதே மாதிரி இந்த நிலவானது ஒரு சஸ்டைனபிள் ஒரு பொருளாக அங்கே இருக்கும். ஸோ அதை வைத்து நாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைத்தால் அங்கிருந்தும் நாம் மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு எளிதாக இருக்கும். அதே மாதிரி ஓரியன்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் இந்த நிலவு முக்கிய காரணியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சி, ஸோ இந்த லோனர் எக்கனாமிக் என்று சொல்லுவோம், அது வந்து $1 டில்லியன் அளவுக்கு 2040 வரப்போகிறது. ஸோ அந்த அளவுக்கு நிலவு பற்றிய ஆராய்ச்சி இன்னும் அதிகரிக்க இருக்கிறது. ஸோ இந்த நிலவில் நீர் மூலக்கூறு, அதாவது ஐஸ் ஃபார்மேட்டில் இருப்பதால் இதை கன்வெர்ட் செய்து நம்ம ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அதாவது வாட்டர் என்பது H2O மாலிக்யூல், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இணைந்து தான் வாட்டர் உருவாகிறது. ஸோ அந்த ஹைட்ரஜனை அதிலிருந்து பிரித்து அந்த ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தி அங்கிருந்து ராக்கெட்டில் வழியாக நாம் பயணம் செய்வதற்கும் இது உதவும். அதே மாதிரி CLPS கமர்ஷியல் சர்வீஸ், அதாவது இங்கேருந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே நிலவில் உருவாக்கி ஸோ அங்கேருந்து ஒரு பேலோடு அமைத்து அங்கேருந்து மற்ற கிரகங்களுக்கு செல்வதற்கும் இது பயன்படும். அதே மாதிரி விண்வெளி சுற்றுலா செல்வதற்கும் இந்த நிலவு வந்து ஒரு முக்கியமாக பங்காற்றுகிறது. ஸோ நிலவு சுற்றுலாவுக்கு இது பல்வேறு வழிவகை செய்யப்போகிறது எதிர்காலத்தில். இந்த நிலவு பயணத்தில் முக்கியமான பயணம் என்று எடுத்தால்
1959 லோனா 2 என்ற செயற்கைக்கோள்களை நிலவுக்கு அனுப்பியது ரஷ்யா. அதன் பிறகு 1969 அப்போலோ 11 திட்டத்தில் அமெரிக்கா நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் இருவரையும் நிலவில் தரையிறக்கியது. 2019 சீனா சாங் 4 என்ற விண்கலத்தை நிலவில் தரையிறக்கி சாஃப்ட்லேட்டை சிறப்பாக செய்தது. 2023ஆம் ஆண்டு சந்திரயான் 3 என்ற திட்டத்தில் இந்தியாவின் இஸ்ரோ வெற்றிகரமாக நிலவில் தென் துருவத்தில் தரையிறக்கி சாதனை புரிந்தது. அதேபோல் சந்திரயான் 1 திட்டத்தில் நிலவில் நீர் இருப்பதை கண்டறிந்தது. இதெல்லாம் இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக கருதப்படுகிறது. வருங்காலத்தில் நிலவு பற்றிய ஆராய்ச்சியான திட்டம் ஆட்ரியம் 2 இந்த திட்டத்தை நாசா செயல்படுத்த இருக்கிறது. தற்போது இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டில் இந்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன. அதே மாதிரி இன்டெக்டிவ் மெக்கானிசம் ஐயம் இதுவும் இந்த ஆண்டு இறுதியில் செயல்படுத்தப்படலாம். அதே மாதிரி ஃபேர்லி ஏரோபேஸ் ப்ளூ கோஸ்ட் மிஷன் இதுவும் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு செயல்படுத்த இருக்கலாம். வைப்பர் ரோவர் இந்த திட்டத்தையும் நாசா செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதேபோல் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து சந்திரயான் 4 மற்றும் சந்திரயான் 5 போன்ற திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்றன. இதேபோல் ரஷ்யா மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி போன்ற பல்வேறு விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் பல்வேறு திட்டங்களை வருங்காலத்தில் செயல்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த நிலவுக்கு செல்லும்போது அங்கே என்னென்ன சேலஞ்சஸ் என்ன இருக்குது, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா முதல்ல சேலஞ்சஸ் அதில் என்னென்னா அதோட எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட். அதாவது இந்த லோனாரில் நிறையா டஸ்ட்டு பார்ட்டிகள் இருக்குது. ஏன்னா அங்கே காற்று மட்டம் இல்லை, அதனால் நிறையா டஸ்ட்டு இருக்குது, ரேடியேஷன் இருக்குது. அதே மாதிரி அதனோட வெப்பநிலை மிகவும் குளிர்ந்த வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை, இந்த மாதிரி வெப்பநிலை நிறையா இருக்குது. இங்கேருந்து நிலவுக்கு சென்றது இது அதிக செலவு எடுக்கும். ஹை காஸ்ட் எடுக்க போகுது. ஏன்னா அங்கே சென்று வருவதற்கு அங்கே ஒரு லோனார் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு என்னுடைய காஸ்ட் மிகவும் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவாகி இருக்கிறது. அப்படி இவ்வளோ செலவு செய்து அந்த நிலவுக்கு சென்றோம்னால் அங்கே ஒரு குளோபல் கொலாபரேஷன் செய்வதற்கு இது மிகுந்த ஏதுவாக இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் வழியாக அங்கேருந்து நிலவிலிருந்து பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணால் ஒரு சஸ்டைனபிள் லோனார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே செலவு பண்ணோம்னா ஒரு விண்வெளி நிலையம் அமைத்தால் அது அங்கிருந்து பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்பதும் மிகையாகாது. இந்த சர்வதேச நிலவு தினம் இந்த 2025 அனைவரும் கொண்டாடி இருக்கிறோம். இந்த நிலவு தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நமக்கு கல்வி சார்ந்த ஒரு அவுட்ரீச் ஆக்டிவிட்டி செய்யலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களை இந்த விண்வெளி மியூசியத்துக்கு அழைச்சி செல்லலாம். அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் ஈவெண்ட் செய்யலாம், ஒரு செமினார் நடத்தலாம், அல்லது மாணவர்களை இந்த நிலவை போய் நோக்க செய்யலாம், அல்லது நிலவு பற்றிய கட்டுரைகள், ஓவியங்கள், ஏதாவது ஒரு மாடல் செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி செய்யலாம். தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி டாஸ்கோட பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்ய ஏற்பாடு செய்துள்ளது. அதே மாதிரி ஆன்லைன் வழியாக கேம்பெயினிங் நடத்தலாம், ஆன்லைன் வழியாக குவிஸ் நடத்தலாம், அதே மாதிரி வெபினார் நடத்தலாம். இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்ம் வழியாகவும் இந்த விண்வெளி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி யூஎன் டிஸ்கஷன், இதனால் கவர்மெண்ட்டு அதே மாதிரி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து நிலவில் ஒரு சஸ்டைனபிளாக எப்படி அந்த பேஸை பயன்படுத்துறது, ஒரு ரினியூபிளாக நாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பண்ணலாம். பப்ளிக் ஸ்டார் கேச்சிங், பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு விண்வெளி நோக்குதல், தொலைநோக்கி வழியாகவும் நோக்கலாம். வெறுங்கனால வானத்தில் என்ன இருக்கிறது, நிலவு என்ன இருக்கிறது, பல கோள்கள் எப்படி இருக்கிறது போன்றவற்றை நாம் இரவு நேரத்தில் நோக்க முடியும். தற்போது மாலை நேரத்தில் நிலவை பார்க்க முடியாது. ஆகையால் நிலவை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டாம், காலை நேரங்களில் பார்க்கலாம். காலை 4 மணிலேருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் இந்த நிலவை மிகவும் தெளிவாக பார்க்கலாம். உங்கள் மாணவர்கள், உங்கள் அருகில் உள்ள நண்பர்கள் அனைவரையும் நிலவை பார்த்து நிலவை பற்றிய வியப்பை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி இந்த நிலவை நாம் ரீச் செய்கிறோம். இந்த நிலவை நாம் சென்றடைவது இது ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதன் வேறொரு கிரகத்துக்கு முதலாக சென்றது இந்த நிலவு மட்டும்தான். அந்த நிலவிலிருந்து ஏன் முதல் சென்றோம்னா அது பூமியிலேருந்து பார்க்கும்போது மிகவும் அருகில் உள்ள மற்றொரு விண்பொருளாகும். அந்த நாம் பூமியை தவிர மற்றொரு விண்பொருளுக்கு சென்று
அங்கே பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யும்போது நாம் சூரிய குடும்பம் பற்றியும் இந்த பிரபஞ்சம் பற்றியும் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் பல்வேறு ஆய்வுகளும் செய்ய முடியும். இது ஒரு பிரபஞ்சம் பற்றிய ஒரு புதிய கருத்துக்கள் செய்வதற்கு இது ஒரு முக்கியமான அங்கமாக அமைகிறது. ஸோ எதுக்காக இந்த மூணை போகணும், அங்கே என்னென்ன சயின்டிஃபிக் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு யுனிக்கான லேபார்ட்ரி. ஸோ அந்த லேபார்ட்ரி ஒரு நிலவை ஒரு ஆராய்ச்சி மையமாக வச்சுக்கலாம். அந்த ஆராய்ச்சி மையத்திலேருந்து நாம் என்ன பண்ணலாம்னா, சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, எப்படி சூரிய குடும்பம் எவால்வ் ஆகிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த போன்ற கோள்கள்லாம் உருவாகும்போது எப்படி இருந்தது, ஸோ இப்போ எந்த மாதிரி மாறி இருக்குது, எதிர்காலத்தில் எந்த மாதிரி மாறலாம், எதிர்காலத்தில் பூமியில் மக்கள் வாழ முடியுமா, இல்லை வாழ முடியாத அளவுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழுமா, செவ்வாய் கோள் மனிதர்கள் வாழ முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதற்கு இந்த நிலவு ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கிறது. அதே மாதிரி இதில் உள்ள நீர் மூலக்கூறுகள், அதாவது திட வடிவில் நீர் மூலக்கூறுகள் ஐஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னா, அங்கே நாம் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஸோ அதை வச்சு ஒரு எரிபொருளாக பயன்படுத்தியும் ராக்கெட் போன்ற எரிபொருளையும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நிலவிலிருந்து டீப் பேஸ் மற்ற இடங்கள் பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யலாம். செவ்வாய் கிரகத்துக்கு நாம் பயணம் செய்வதற்கு இந்த நிலவு ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கும். அதே மாதிரி நாம் பூமியில் கிடைக்காத ரேர் ரிசோர்ஸான ஹீலியம்-3 நிலவில் அதிகமாக கிடைக்கிறது. இது ஒரு கிளீன் எனர்ஜி சோர்ஸ், அதாவது ஒரு ரினியூபிள் சோர்ஸ். இதை பயன்படுத்தி நாம் ராக்கெட்டுக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம். பல்வேறு வாகனங்களுக்கு கூட இந்த ஹீலியம்-3 எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஸோ அந்த அப்போலோ மிஷன் வழியாக தான் ஒரு புதிய உலகத்துக்கு நாம் சென்றோம். வேறொரு உலகத்துக்கு செல்வதற்கான முதல் அடி தான் இந்த அப்போலோ 11 திட்டம். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் பல்ஸ் ஆல்ட்ரிங் முதலாக ஜூலை 20, 1969 நிலவில் கால் வைத்து புதிய உலகத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியை அவர்கள் வைத்துள்ளார்கள். ஸோ இதன் பிறகும் 6 சக்ஸஸ்ஃபுல்லான மூன் லேண்டிங் நடந்தன. 1969 முதல் 1972 வரை 12 விண்வெளி வீரர்கள் இந்த நிலவில் தரையிறங்கி நடந்துள்ளார்கள். அங்கிருந்து 382 கிலோ நிலவு சாம்பிள்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இந்த எல்லாத்தோட காஸ்ட்டு பார்த்தோன்னா 25.8 பில்லியன், அதாவது இப்போது மதிப்பில் பார்த்தோம்னா $280 பில்லியன் இந்த நிலவு பயணத்துக்காக செலவு செய்திருக்கார்கள். ஸோ இவ்வளோ செய்து நாம் நிலவை ஆராய்ச்சி செய்கிறோம் என்றால் அங்கேருந்து நிறையா நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஸோ இப்போ 50 வருடங்களுக்கு மேலாக நாம் நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்து இருக்கிறோம். ஸோ அப்போலோ திட்டம் முதல் நமது இந்தியாவின் சந்திரயான் திட்டம் வரை நிலவில் மனிதன் தரையிறங்கியது வரை பல்வேறு ஆராய்ச்சிகள் இந்த நிலவை பற்றி செய்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி சைனாவோட சாங் 4 திட்டம் நிலவின் மற்றொரு துருவமான தென் துருவத்தில் தரையிறங்கி அது ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவின் சந்திரயான் 3 சவுத் போலில் லேண்ட் ஆகி அது ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தியது. சந்திரயான் 1 நிலவில் நீர் இருப்பதை கண்டறிந்தது. அதே மாதிரி குளோபல் ரீசர்ச்சஸ் இதுக்கப்புறம் நிறையா ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ 2020 வரை நிலவை பற்றிய பயணங்கள் மிகவும் குறைவாக இருந்தது. அதன் பிறகு இந்தியாவின் சந்திரயான் 1 நிலவில் நீர் இருப்பதை கண்டிருந்த பிறகும் அதன் பிறகு சைனா போன்ற நாடுகள் தென் துருவத்தில் தரையிறங்கிய பிறகு நிலவை பற்றிய ஆராய்ச்சி திரும்ப வேகம் எடுக்க தொடங்கியது. ஏனென்றால் நிலவில் பற்றிய ஆராய்ச்சியில்தான் நாம் வேற்று கிரகங்களுக்கு செல்வது சாத்தியமாகும் என்பதால் 2020க்கு பிறகு அனைத்து விண்வெளி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாடுகளும் நிலவை பற்றிய ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளன. அந்த திட்டத்தில் தான் ஆஸ்ட்ரீம் ப்ரோக்ராம். ஸோ அமெரிக்கா திரும்ப நிலவுக்கு பயணம் செய்து அங்கே மனிதர்களை தரையிறக்கி மீண்டும் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளது. ஆஸ்ட்ரீம் 1, 2, 3 போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு அது திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் ஒரு குளோபல் கொலாபரேஷன், அதன் மூலம் ஒரு நியூ பேஸ் ரேஸ். ஸோ பல நாடுகள் ஒன்றிணைந்து இந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளார்கள். ஸோ அதன்படி இந்த ஆஸ்ட்ரீம் திட்டத்தில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA, ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி JAXA அண்டு கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி CNSA இவை அனைத்துடன் இணைந்து இந்த நாசாவும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறது. அதே மாதிரி சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து 2030 ஒரு நிலவில் ஒரு லேண்டிங் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஸோ UAEயும்
இந்த நிலவு பயணத்தில் பங்கெடுக்க இருக்கிறது. இந்தியாவும் சந்திரயான் 4 மற்றும் 5 போன்ற திட்டங்களில் ஜப்பானுடன் இணைந்து நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்ய இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து இந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சிகளை வருங்காலத்தில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலவில் நாம் பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது இந்த நிலவில் நாம் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, நிலவில் போய் நாம் வீடு கட்டி அங்கே தங்கி அங்கிருந்து ஆராய்ச்சி செய்ய முடியுமா போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. நிலவின் தென் துருவத்தில் அந்த வாட்டர் மாலிக்குள் இருக்கிறது. அதை ஒரு ரிசோர்ஸாக பயன்படுத்தி அங்கே நாம் காலனி அமைக்க முடியுமா, அங்கே அமைத்தால் அந்த நிலப்பரப்பு நமக்கு அந்த வீடை அமைப்பதற்கு ஒத்துழைக்குமா, 3D பிரிண்டிங் போன்ற ஸ்ட்ரக்சரை வைத்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியுமா குறைந்த செலவில் என்றும் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ISRU என்ற இன்ஸ்டியூட் ரிசர்ச் யூட்டிலைசேஷன், அதாவது குறைந்த செலவில் அங்கே உள்ள பொருட்களை வைத்தே நிலவில் நாம் இந்த கட்டிடங்களை அமைக்க முடியுமா என்ற ஆராய்ச்சியும் செய்யப்படுகிறது. அதே மாதிரி அந்த பொட்டன்ஷியல் கண்ட்ரோல் அண்டு லோனார் அக்ரிகல்ச்சர், ஸோ அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டு அங்கே கிடைக்க முடியுமா. ஸோ ஒவ்வொரு தரமும் நாம் பூமியிலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல முடியாது. ஆகையால் அங்கேயே உணவுப் பொருட்கள் தயாரிக்க முடியுமா, அங்கேயே விவசாயம் செய்ய முடியுமா போன்ற ஆராய்ச்சிகளும் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே விண்வெளியில் இந்தியாவின் இஸ்ரோ பயிர்களை முளைக்க வைத்து ஒரு சாதனை பிறந்தது. தற்போது கூட சுபான்சி சுக்லா விண்வெளியில் பாசி பயிர் வகைகளை முளைக்க வைத்து ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆராய்ச்சிகளும் நிலவில் தொடர இருக்கிறது. அப்படி நிலவுக்கு செல்லும்போது நாம் அங்கே என்ன ரிஸ்க் இருக்க வேணும்னா, அதனோட டெம்பரேச்சர் -250 ஃபாரன்ஹீட்லேருந்து +250 ஃபாரன்ஹீட் வரைக்கும் மாறி மாறி இருக்கும். அதாவது பகல் பொழுதில் அதிக வெப்பமும் இரவு பகுதியில் அதிக குளிரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அதை மீறி நாம் அங்கே எப்படி வாழ்வது என்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி இங்கே அட்மாஸ்பியர் இல்லை, ஸோ மேக்னோட்டோஸ்பியர் நிறையா இருக்குது. அதே மாதிரி டேஞ்சரான காஸ்மிக் ரேடியேஷன்லாம் அங்கே இருக்கலாம். ஸோ அதையும் மீறி எப்படி நாம் வாழ்வது, அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்வது போன்ற ஆராய்ச்சிகளும் செய்ய இருக்கிறார்கள். அதே மாதிரி நிறையா லோனார் டஸ்ட் இருக்குது, அங்கே காற்று வளிமண்டலம் இல்லாதனால. ஸோ நிறைய மண் துகள்கள் நிறையா இருக்கிறதுனால நிறையா டஸ்ட்டு குப்பைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த குப்பைகளிலிருந்து அங்கே இருக்கிற விண்வெளி வீரர்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்ற அதையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதனுடைய சிக்னிஃபிகண்ட் காஸ்ட் எடுத்துட்டோம்னா அங்கே போகிறக்கு வர்றதுக்கான டெக்னிக்கல் சேலஞ்சு, அந்த காஸ்ட், இதெல்லாம் அங்கே போயிட்டு வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பல்வேறு ரிஸ்க்கு இதில் இருக்குது. ஸோ ஃபர்தராக அந்த லோனார் பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் தி காஸ்மாஸ், அதாவது அந்த பிரபஞ்சத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிலவு பயணம் நமக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஸோ இந்த நிலவு மூலம் மார்ஸ் மிஷன் சாத்தியமாகலாம். நிலவுக்கு சென்று நிலவிலிருந்து அங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவது மிகவும் எளிதாக இருக்கும். அதேபோல் அங்கே ஒரு சஸ்டைனபிளான வாழ்க்கையை நிலவில் அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஸோ நிலவில் சென்று அங்கிருந்து செல்லும்போது பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளும் அங்கே பல்வேறு டெக்னாலஜிகளும் அங்கே உருவாகலாம். ஸோ இது புதிய ஜென்ரேஷனுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சி விண்வெளிக்கு மட்டும்தான் பயன்படும்னு சொல்ல முடியாது. இந்த ஆராய்ச்சி ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் மனித குலத்து அனைவருக்கும் பயன்படுகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனோம் என்றால், அப்துல் கலாம் எடை குறைந்த ஒரு செயற்கைக்காலை கண்டறிந்தார். அது கால் இல்லாத மக்களுக்கு பயன்படுகிறது. அந்த எடை குறைந்த கால் அவர் தயாரிப்பதற்கு எடை குறைந்த உலோகங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அது விண்வெளிக்கு ராக்கெட் செல்லும்போது எடை குறைந்த ஒரு மெட்டீரியலால் செய்த பொருளால் எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக ராக்கெட் தயாரிப்பதற்கும் விமானங்கள் தயாரிப்பதற்கும் அந்த எடை குறைந்த மெட்டீரியல் தயாரிக்கப்பட்டது. அந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியலை தான் அப்துல் கலாம் அவர்கள் காலாக செய்து செயற்கைக்கால் பயன்படுத்தினார். ஸோ இதுபோல் நாம் இப்போது பயன்படுத்தப்படும் செல்ஃபோனாக இருக்கட்டும், பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த விண்வெளி ஆராய்ச்சிகளாக உருவாக்கப்பட்டவை தான். அந்த கண்டுபிடிப்புகள் நாம் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்துகிறோம். விண்வெளி சார்ந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் எதிர்காலத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருட்களாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த நிலவு அதனோட நெக்ஸ்ட் என்னென்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த மனித குலத்துக்கு
ஒரு இன்ஸ்பயர், ஒரு ஊக்கம் அளிக்கும் ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த நிலவை பற்றிய ஆராய்ச்சி பல்வேறான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து செய்வதற்கும் இது ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி, புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கும் மனித குலத்திற்கு பயன்படுவதற்கும் இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சி பயன்பட இருக்கிறது. வரும் யங் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லுவோம், ஸ்டெம் என்று கூறுவோம். இந்த 4 துறைகளும் எதிர்காலத்தில் வளர்வதற்கு இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சி முக்கியமாக பங்களிக்க இருக்கிறது. அதே மாதிரி பல நாடுகள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சுக்கும் இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சி நமக்கு பயன்பட இருக்கிறது. நிலவை பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.